ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜெர்மனியில் உள்ள பால்டிக் கடலில் ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப் பண்ணும்போது தற்செயலாக கடலுக்கடியில் நீருக்கடியில் ஒரு அண்டர் வாட்டர் ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கற்காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சுவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டோனேஜ் வாலை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பால்டிக் கடலில் மூழ்கி இருக்கு அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப்பின் போது தற்செயலாக இதை கண்டுபிடிக்கிறாங்க. தற்செயலாக கண்டுபிடிக்க ஸ்டோனேஜ் வால், அதாவது கற்காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமையான சுவர் யூரோப்போட பழமையான மெகா ஸ்ட்ரக்சரா இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது பால்டிக் கடல்ல நீருக்கடியில கற்காலத்துல கட்டப்பட்ட சுவர் ஒன்று மூழ்கி இருக்கு. அதை ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப்பின் போது தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கற்கால பழமையான சுவர் ஸ்டோனேஜ் வால், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். யூரோப் கண்ட்ரியில் உள்ள ஜெர்மனியில் உள்ள பால்டிக் கடலில் ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப்பின் போது சோனார் ஸ்கேனர் மூலம் நீருக்கடியில், அதாவது பால்டிக் கடலில் நீருக்கடியில் 21 மீட்டர் அடி ஆழத்தில் கற்காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சுவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டோனேஜ் வால் பால்டிக் கடலில் 21 மீட்டர் அடி ஆழத்தில் நீருக்கடியில் மூழ்கி இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப்பின் போது தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டோனேஜ் வால், அதாவது கற்காலத்தில் மனிதனால் கட்டப்பட்ட இந்த பழமையான சுவர் 300 கற்பாறைகளுடன் இணைக்கப்பட்ட 1400 சிறு கற்களால் இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் லாங்க கொண்டுள்ளது இந்த சுவர். அதுக்கப்புறம் இந்த சுவர்ல சில கற்கள் ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கிறதுனால தனி மனிதனால் நகர்த்திருக்க கூட முடியாது. இந்த கற்களை தனி நபரால் நகர்த்திருக்க கூட முடியாது இந்த கற்களை அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவு கனமா சில கற்கள் கட்டப்பட்டிருக்கு. அதனால கற்காலத்துல, அதாவது ஸ்டோனேஜ் கற்காலத்துல மனிதர்கள் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த சுவரை கட்டியிருக்காங்க. இதன் மூலம் மனிதர்கள் கற்காலத்தில் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் இந்த கற்காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமையான சுவர் நீருக்கடியில், கடலுக்கடியில் இது எப்படி மூழ்கிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பால்டிக் கடல்ல ரிசர்ச் ட்ரிப்பின் போது, அதாவது பால்டிக் கடல்ல நீருக்கடியில 21 மீட்டர் அடி ஆழத்துல ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப் பண்ணும்போது இதை தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்காலத்துல கட்டப்பட்ட பழமையான சுவர், அதாவது ஸ்டோனேஜ் வாலை தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்கால சுவர் எப்படி நீர்ல கடல் முழுகிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட் டீம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல மனிதனால் அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த பழமையான சுவர், இந்த ஸ்டோனேஜ் வால் சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரை லேண்ட்ல கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. அதாவது வறண்ட நிலப்பரப்புல இந்த கற்கால சுவர் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயரும் கடல் மட்டங்கள், அதன் காரணமாக கற்காலத்துல மனிதனால் கட்டப்பட்ட பழமையான இந்த சுவர் ஸ்டோனேஜ் வால் பால்டிக் கடல்ல மூழ்கி இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் டீம் அவர்கள் சொல்றாங்க. காலத்துல கட்டப்பட்ட இந்த பழமையான சுவர் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ட்ராப் ஹண்டிங் ட்ராப்ஸுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. அதாவது எலிகளை பொறி வச்சு பிடிப்பாங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுள்ள விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு இந்த சுவர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் டீம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது ஹண்டிங் ட்ராப்ஸுக்கு இந்த கற்காலத்துல மனிதனால் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை பயன்படுத்தி கட்டப்பட்டு இந்த சுவர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ட்ரிப்பின் போது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்டோனேஜ் வால், தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட கற்காலத்தில் அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பயன்படுத்தி மனிதனால் கட்டப்பட்ட பழமையான சுவர் யூரோப்போட பழமையான மெகா ஸ்ட்ரக்சரா இருக்கலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. ஃபைனல் வீடியோ கவர்மெண்ட்